ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஷெட்பகா சமையல். நாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஆக்டோபஸ் கீ செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, மீடியம் ஃபர் கிளாத்தில் கொஞ்சமாக சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்ணு, கீ செயின், ஊசி, நூல், நம்ம டாய்ஸ் தைக்கிற 10ஆம் நம்பர் நூல்னு கேட்டு வாங்கணும். கம், பென்சில், சிசர், கொஞ்சமாக காட்டன். ஃபர் கிளாத்தை திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். 2 ரவுண்டு வரையணும். ரெண்டு ரவுண்டு வரைஞ்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது சாதா துணி கட் பண்ணுற மாதிரி ஃபர்ரோட சேர்த்து இப்படி கட் பண்ணக்கூடாது. ஃபரில் படாமல் துணியில் மட்டும் படும்படியாக கட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சிசர் தான் தேவை. இதே மாதிரி அந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. காலுக்காக 8 பீஸ் கட் பண்ணணும். கோடு போட்டு கட் பண்ணணும். எல்லா பீஸும் ஒரே அளவாக கட் பண்ணணும். சின்னதாக இருந்தால் போதும். 8 பீஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நாம் கட் பண்ணி எடுக்கலாம். நாம் போட்டு லைனுக்கு மேலோடையே கட் பண்ணணும். கட் பண்ணும்போது மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். பீஸாட்டு ஆகக்கூடாது. இந்த அளவு கட் பண்ணால் போதும். இதே மாதிரி அவ்வளோத்தையும் கட் பண்ணலாம். எட்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் மேலே போட்ட கோட்டுக்கு மேலோட கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீஸ் இப்படி வரணும். கீழே தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். மேலே கொஞ்சம் இடம் சேர்ந்து வரும். இப்படி ஒவ்வொரு பீஸையும் பிரித்து விட்டுக்கலாம். காலுக்காக வெட்டின பீஸ் எடுத்து இப்படி நம்ம 2ஆக மடக்கிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக வெட்டினதை எடுத்துட்டு இந்த நல்ல பாகத்துக்கு மேலே இதை வச்சு தைக்கணும். முதல்ல எல்லாம் தைக்க ஆரம்பிக்க முந்து இந்த இடத்த மட்டும் தைச்சி முடிச்சுக்கலாம். திருப்பி குத்தி ஊசியில் ஒரு தடவை நூல் சுற்றிட்டு இழுக்கணும். அடுத்தால் இப்படியே சேர்த்து வச்சு ஒரு தடவை குத்திட்டு ஊசியில் ஒருக்க நூலை சுற்றி எடுக்கணும். லாஸ்ட்டு முடிக்கும்போது ஊசியில் 2 சுற்றி சுற்றிட்டு நம்ம இழுத்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நீ இதை கட் பண்ணிக்கணும். கால் ஜாயின் பண்ண பின்னாடி இந்த மாதிரி வரும். இப்போ இதில் கீ செயின் ஜாயின் பண்ணலாம். கீ செயின் ஜாயின் பண்ணும்போது இந்த காலுக்கு நேராக இந்த பக்கத்தில் தான் ஜாயின் பண்ணணும். கீ செயினும் இந்த ஃபர் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு நாட் போடலாம். ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணலாம். இப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த கால் தைச்சதையும் இப்படி உள்ளாடி வச்சு கீ செயின் வச்சு தைச்சதையும் உள்ளாடி வச்சு அதுக்கு மேலே இந்த ஃபர் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணணும். 4 சைடும் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த பாகத்தில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 சுற்று சுற்றிட்டு
டைட் பண்ணி இழுத்துக்கணும். இந்த பக்கம் நாட் போட்டாச்சு. இதுக்கு நேராக கீழ்ப்பக்கத்தில் நாட் போடலாம். அப்படி போடும்போது நாம் கால் ஜாயின் பண்ணதை உள்ளே வச்சு நாட் போடணும். இதில் வச்சு நாட் போடலாம். சைடில் நாட் போடலாம். நாட் போடும்போது ஃபர்ரை உள்ளே தள்ளி நாட் போடணும். நம்ம கால் தைச்சதை உள்ளே வச்சு நாட் போட்டிருக்கோம். இந்த பக்கம் நாட் போட்டிருக்கோம். அதில் தையல் படாதபடி நம்ம நாட் போடணும். நாலு பக்கம் நாட் போட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம கீ செயின் வச்சு நாட் போட்டிருக்கோம். அதனால் இவ்வளோ இடத்துலையும் நம்ம தைச்சிடணும். இப்படி சுற்றி தைச்சிக்கிட்டு இவ்வளோ இடத்துக்கு மட்டும் கேப் விட்டுக்கிட்டு பாக்கி எல்லாமே சேர்த்து தைக்கலாம். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஊசியில் ஒரு தடவை சுற்றினா போதும். டைட் பண்ணி தைக்கணும். இப்போ இதில் தைச்சிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் நீக்கி தைக்கணும். ரொம்ப நீக்கிடக்கூடாது. தைக்கும்போது கவனமாக தைக்கணும். அந்த கால்லையோ கீ செயின் மாதிரியோ பற்றக்கூடாது. இந்த இடத்துல காலும் ஃபர்ரும் வெளியே தெரிய அதை நம்ம இப்படி ஊசி வச்சு உள்ளே தள்ளிட்டு தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ தைக்கலாம். இந்த ஃபர்ரை உள்ளே தள்ளிட்டு தைக்கணும். நம்ம கோடு போட்ட இடம் வரைக்கும் தைச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாட்டு ரெண்டு தடவை சுற்றிட்டு நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் போட்ட நாட்டை கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுத்தால் தான் திருப்பி எடுக்க முடியும். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மெதுவாக திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்தாச்சு. இதில் நம்ம காட்டன் அடைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டன் எடுத்து இந்த ஹோலுக்குள்ளாடி வச்சு அடைக்கணும். காட்டன் அடைச்சாச்சு. நம்ம காட்டன் அடைக்கும்போது இந்த ஃபர் கொஞ்சமாக உள்ளே போயிருக்கும்.
அதை ஊசி வச்சு எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம காட்டன் அடைச்சாச்சு. இப்போ இந்த ஹோலை தைச்சு மூடிக்கலாம். நம்ம சுற்றி ரவுண்ட் பண்ணி தைச்ச மாதிரி இதை தைக்கக்கூடாது. மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் இந்த மாதிரி போடணும். போட்டால் நூல் வந்து இந்த மாதிரி நிற்கும். இதை பிடிச்சி இப்படி இழுத்தா டைட் ஆயிரும். இப்போ இந்த ஹோல் அடைஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு முடிக்கும்போது இப்படி மேலேருந்து குத்தி ஊசியில் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு டைட் பண்ணி நாட் போட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் கண் வைக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கண் வச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் கண் வைக்கலாம். ஆக்டோபஸ் ரெடி ஆயாச்சு. ரெண்டு பக்கம் கண் வச்சாச்சு. ஆக்டோபஸ் கீ செயின் ரெடி ஆயாச்சு. கலர் கலராக நம்ம கொஞ்சம் சின்ன பீஸ் கிடச்சா கூட இந்த மாதிரி ஆக்டோபஸ் செய்து முடிக்கலாம். ஆக்டோபஸ் கீ செயின் செய்தாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். ஈஸியாக செய்யலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.